எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு காலையில பொண்ணுக்கு வந்து சப்பாத்தில கொஞ்சம் வெஜிடபிள்ஸ், சீஸ் எல்லாம் போட்டு பிஸா மாரி செஞ்சு குடுத்துட்டேன். கூடவே லோட்டஸ் சீடு, வெள்ளரிக்காய் குடுத்து அனுப்பிச்சாச்சு. இன்னைக்கு லஞ்சுக்கு வந்து ராஜ்மா கிரேவி தான் பண்ணிட்டுருக்கேன். அதில எண்ணெயில வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாலாம் சேர்த்துட்டு, அந்த எண்ணெயிலேயே வந்து இந்த எவரெஸ்ட் சோலே மசாலா, அதுக்கப்புறம் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், கரம் மசாலா, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் அதெல்லாம் சேர்த்து வதக்கிட்டு, ஒரு பெரிய தக்காளி வந்து மிக்ஸியில அரைச்சு நான் சேர்த்துருக்கேன். எல்லாமே பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ராஜ்மா வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு வந்து பேஸ்ட் இல்ல. ஸோ நான் தட்டி வந்து சேர்த்துக்கிட்டேன். ராஜ்மா வந்து நைட்டே ஊற வச்சு ஒரு 4 விசில் போல குக்கர்ல வச்சு நான் எடுத்துக்கிட்டேன். அதை வந்து சேர்த்துக்க வேண்டியதுதான். தண்ணியோட சேர்த்துடணும். லாஸ்டா வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டு கடைசியா வந்து கசூரி மேத்தி கொஞ்சமா கொத்தமல்லி இலை சேர்த்தோம் அப்படின்னா சூப்பரான ராஜ்மா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சப்பாத்திக்கும் கீ ரைஸ்க்கும் வந்து செம்மையா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு லஞ்சுக்கு வந்து கீ ரைஸ் தான் செஞ்சுட்டு இருக்கேன். கீ ரைஸ்க்கு வந்து தேங்காய் பால் ஊற்றினாலும் நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் வந்து காய்ச்சின பால் தான் வந்து 1 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். 1 கப் ரைஸ்க்கு வந்து 2 கப் அளவுக்கு தண்ணி, அதில் வந்து 1 கப் நான் வந்து பால் சேர்த்துருக்கேன். டேஸ்டியாக இருக்கும் நல்லா. கூடவே ராஜ்மா கிரேவி